மதுரையில் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைப்பில் இருக்கீங்க. எப்படி இந்த தீ விபத்து ஏற்பட்டது, என்ன காரணம்? நிச்சயமாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் எதிரே உள்ளது இந்த கற்றாபாளையம் என்ற பகுதி. மிகவும் மக்கள் நெரிசல் அதிகமாக உள்ள பகுதி. மதுரையில் மிக பிரபலமான இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பெரியார் பேருந்து நிலைய பகுதி. இந்த பகுதியில் தனியார் பள்ளியில் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவிகள் மற்றும் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தங்குவதற்காக தனியார் விடுதி ஒன்று செயல்பட்டு வந்துள்ளது. இந்த விடுதி முறையாக அரசு அங்கீகாரம் பெற்று செயல்பட்டு வந்ததா என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. என நெருக்கமான பகுதியில் 2வது தளத்தில் இந்த விடுதி என்பது செயல்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை சுமார் 5 மணி அளவில் அந்த விடுதியில் இருந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து புகை வந்துள்ளது. ஆனால் நல்ல உறக்கத்தில் இருந்த பெண்கள் அதை கவனிக்கவில்லை. தொடர்ந்து அந்த ஃப்ரிட்ஜ் வெடித்ததில் அந்த பகுதியில் தீ மூட்டம் ஏற்பட்டுள்ளது. பெரிய தீ விபத்து ஏற்படாவிட்டாலும் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து வாயுகள் வெளியாகி மாணவிகள் அந்த பெண்கள் தங்கியிருந்த அறை முழுவதும் அந்த வாயு முழுவதும் சூழ்ந்துள்ளது. இதனால் மிகப்பெரிய ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் அதிகாலை தொழுகை பள்ளிவாசல் உள்ளதனால் அங்கு வந்தவர்கள் சத்தம் கேட்பதாக கூறி அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்ட போதுதான் அங்கு மாணவிகள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அந்த மாணவிகள் இளம் பெண்கள் தங்கியிருந்ததும் அங்கு அந்த வெடித்து வாயு சிதறி உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் உடனடியாக பெரியார் பேருந்து நிலைய காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு அக்கம் பக்கத்தினர் தகவல் கொடுத்துள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் மேற்கொண்டு தீ எந்த விதத்திலும் பரவாமல் உடனடியாக விரைந்து செயல்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு பாதிக்கப்பட்டிருந்த மாணவிகளை உடனடியாக அப்புறப்படுத்தினர். இதில் 6 மாணவிகள் மிகவும் கவலைக்கிடமாக தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதில் 2 மாணவிகள் தற்போது அவர்கள் மாணவிகளா அல்லது வேலை பார்த்த பெண்களா என்பது தெரியவில்லை. 2 பேர், அதாவது பரிமிளா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் மற்றொரு பெண்மணியும் இறந்துள்ளதாக தற்போது தகவல் வந்துள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையினர் முகாமிட்டு அந்த விடுதி முறையாக அனுமதி பெற்று செயல்பட்டுள்ளதா, எவ்வாறு தீ விபத்து நடைபெற்றது என்பது குறித்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை தான் இந்த விடுதியினுடைய நிலைமையும் தெரிய வரும். சரண்யா, பரிமளா 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? அந்த விடுதியினுடைய உரிமையாளர் யார்? அது குறித்த தகவல் எதுவும் கிடைச்சிருக்கா ரஃபீக்? நிச்சயமாக இந்த விடுதி தனியார் விடுதி. இந்த பகுதியை சேர்ந்தவருடைய விடுதி என்பதால் உரிமையாளரின் பேர் ஒன்றும் சரிவர தெரியவில்லை. காரணம் தற்போதுதான் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடுதியின் உரிமையாளர் அங்கு தங்கியிருந்தாரா என்பதும் தெரியவில்லை. ஆனால் தனியாருக்கு சொந்தமான விடுதி இங்கு நீண்ட காலமாக செயல்பட்டு வந்துள்ளது என்பதும் தெரிய வருகிறது. இதில் ஒன்று மாணவி என்று தற்போது தகவலும், மற்றொன்று பணிபுரியக்கூடிய இளம் பெண் என்று தகவல் தான் தற்போது தெரிய வந்துள்ளது. ஏனென்றால் 6 நபர்கள் கவலைக்கிடமாக மீட்கப்பட்டு உடனடியாக தனியார் மருத்துவமனை மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதில் முதல் கட்ட தகவல் இந்த 2 பெண்களும் இறந்துள்ளனர் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் என காவல்துறையினர் தற்போது விரைந்து வந்து கொண்டிருக்கின்றனர். சம்பந்தப்பட்ட இடத்திற்கு துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் வந்துள்ளனர். அதே போல மாவட்ட வருவாய்த்துறை சார்பாகவும் தற்போது அதிகாரிகள் வந்திருக்கின்றனர். எனவே இனி விசாரணையில் தான் சம்பந்தப்பட்ட நபர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், மாணவிகளா, தங்கி வேலை பணிபுரிந்தவர்களா என்பது விரிவாக தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதி தன்னுடைய நிலை, அதாவது முறையாக அனுமதி பெற்றுதான் செயல்பட்டதா, அந்த விடுதியினுடைய உரிமையாளர் யார், அவர் எங்கு இருக்கிறார் என்ற முழு விவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.